நான் என்று சொல்லும்போது அவர் வெளியே நின்று விடுவார். ஆனால் நான் அல்லன்னு சொல்லும்போது கிருபையை கொடுத்து அலங்கரிச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனை லக்ஸரியா கொண்டு போகும்போது இப்போ இவன் என்ன செய்வான்? நான் இல்லை சார் இந்த உயர்வுக்கு காரணம் அவர்தான், அவரை காண்பிச்சிருவான். ஒரு மனுஷனை அழைச்சதுக்கு காரணம் உன்னை காண்பிக்க அல்ல, உங்களை காண்பிக்க அல்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கையில அவரை காண்பிக்க. யார் ரட்சிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டு போராட்டமும் கிடையாது. நீங்க நம்பலாம், நம்பாம போகலாம். ஆனா இதுதான் சத்தியம். என்ன போராட்டம்? உலகம் தருகிற போராட்டமோ பிசாசு தருகிற போராட்டமோ உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு கிடையாது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு கர்த்தருடைய இரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டபடியால உங்களுக்கு விரோதமாக பிசாசால் செயல்பட முடியாது. நாத்தான்வேல்னு ஒரு சீசன் இருந்தான். இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அத்தி மரத்துக்கு கீழே படுத்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருந்தான். என்னன்னோ தெரியல, அத்தி மரத்துக்கு கீழே படுத்துட்டு இப்படியே மண்டையை சொரிஞ்சிட்டு வானத்தை பார்த்துட்டு எங்கேருந்து நன்மை வரும்னு ஆராய்ச்சி பண்ணியிருந்துருக்குறான். எங்கேருந்து சொல்லுங்க நன்மை வரும்? உடனே டக்குன்னு ஒரு பேதுரு நினைக்கிறேன், யாருன்னு தெரியல, வேகமாக வந்து எப்பா நாங்கள் ஒருத்தரை பார்த்துட்டோம், அவன் இன்வைட் பண்ணுறான், நாங்கள் ஒருத்தரை பார்த்துட்டோம், அவர் தான் மேசியா, அவர் வாழ்க்கையை மாற்றிடுவார், வந்து பேசாமல் அவரோட வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிடுறாங்க. யாரை சொல்லுங்க? நாத்தான்வேல். இவர் நினைச்சிட்டு இருந்தாரு, வானத்தை பார்த்தவரோ எங்கே பார்த்தாரோ, ஆனால் என்ன செஞ்சிட்டாரு? அத்தி மரத்தின் கீழே படுத்து யோசித்துட்டு இருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் அவரை கூப்பிட்டு வந்த உடனே கர்த்தர் அவரை ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டார். நீ வந்த உடனே உன்னை தெரியும் நினைக்காத, நீ வர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்க, அத்தி மரத்தின் கீழே தானே படுத்திருந்த, உங்களோட டீட்டெயில் அப்படி மொத்த டீட்டெயில் உருவிடுவார், மொத்த ஃபைலையும் உருவிடுறாரு. இங்கே படுத்திருந்த சொல்லுங்க அத்தி மரத்தின். அவன் இந்த படுத்திருந்தப்போ கூப்பிட்டாங்களா, கூப்பிட்ட உடனே இந்த இயேசு அப்படியா, இயேசு யாரு, எந்த ஊருக்காரரு அப்படின்னு கேட்டிருக்கிறான். அவர் தூத்துக்குடியா அப்படின்னு கேட்டிருக்கிறான். சொல்லுங்க, அவர் யாரு சொல்லுங்க? அந்த ஊழியக்காரர் யாரு? தூத்துக்குடியா அப்படின்னு இருக்கிறான். தூத்துக்குடினா அப்படி ஒரு 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 நியதி எழுதி வச்சிருக்கிறாங்க. அவருக்கு நாசரேத்தா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மையும் வரக்கூடுமோ? அவன் படுத்துட்டே மண்டையை சொரிஞ்சிட்டு எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கிறான் பாருங்க. சொல்லுங்க, என்ன கேட்டான்? நாசரேத்துங்கிறீங்க, நாசரேத்துலேருந்து நன்மை வராது. நான் நன்மை எங்கே வரும்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். நாசரேத்துலேருந்து வருமா? சில பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு எந்த ஊர்லேருந்து எது வரும் அப்படின்னு. அவன் கேட்டான், சார் நாசரேத்திலேருந்து யாதொரு நன்மையும் வர கூடுமோ அப்படின்னு கேட்டான்ல. கர்த்தர் அவனை பிடிச்சிட்டாரு. பிடிச்சி சொன்னார், நாசரேத்திலேருந்து நான் வரல தம்பி. ஆமாம் சொல்லுங்க, எங்கேருந்து வந்திருக்கிற? ஆமாம், பரலோகத்திலிருந்து பரம தகப்பன்ட்டு வந்து வந்துருக்கிறேன். நீ நன்மையை நாசரேத்தில் தேடாத, நீ நன்மையை தூத்துக்குடியில் தேடாத, நீ நன்மையை மதுரையில் தேடாத, நீ நன்மையை மாமியார் வீட்டில் தேடாத. எத்தனை பேர் நன்மையை தேடணும்னா, அவர் சொன்னார், இது முதல் உனக்கு மேலே இருக்கிற வானம் திறந்திருக்கும், நன்மைகள் மேலே இருந்து வரும். அதான் அப்படி வந்து ஆராதிக்கணும், அப்படி வந்து ஆராதிக்கணும். ஓ பல்லமா சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமும் வாழ்ந்திடோ, கர்த்தனே எங்கட்காரம் தந்து என்றும் தாங்கிடும், சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி ஈந்திடோ, சித்தமோடு இந்த வேளை வந்திறங்கி. சொல்லுங்க, சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமும் வாழ்ந்திடும், கர்த்தனே எங்கட்காரம் தந்து என்றும் தாங்கிடும், சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த ஆவி ஈந்திடும், சித்தமோடு இந்த வேளை. இது ஒரு ஜபம், அதனால தான் சொல்கிறேன், வாயை திறந்து சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்கள் ஜபம் எப்படி இருக்கும், உங்கள் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால சர்ச்சில் அப்படியே ஆராதிச்சுட்டு உங்களை விடாமல் கொஞ்சம் அப்படியே வாயை திறக்க சொல்கிறேன். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும், கர்த்தனே எங்கட்காரம் தந்து என்றும். அடுத்தது சொல்லுங்க, சுத்தமாய் நடப்பதற்கு சுத்த.
எத்தனை பேர் விரும்புறீங்க சுத்தமா நடக்கணும்னு? இயேசு கிறிஸ்து வருகை நாளில் வேதம் சொல்லுது, பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை சொல்லுங்க தரிசிப்பார். நாம் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் நாம் அவருக்கு எப்படி இருப்போமா? ஈக்குவல் ஆகிருவோமா? அவரை பார்க்கறது தானே சபையினுடைய நம்பிக்கை. வீடு கட்டுறது, வேலைக்கு போகிறது, நம்ம கல்யாணத்தை முடிக்கிறது, பிள்ளைக்குட்டி அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இம்மை மட்டும் அல்ல, இம்மையும் சொல்லுங்க மறுமையும். அப்போ எத்தனை பேர் விரும்புகிறீங்க சபையில் நான் வர்றது நோக்கம்? சொல்லுங்க. சிலர் நான் வர்ற அவசியம் இல்லை சார், நான் சர்ச்சுக்கு வர சொல்லுங்க அவசியம். நீங்கள் சொல்கிற பணம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் சொல்கிற சுகம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் சொல்கிற வீடு என்கிட்ட இருக்குது, நீங்கள் சொல்கிற வாசல் எல்லா வேலை வாய்ப்புகள் இருக்குது, எல்லா பேர்ப்புகள் இருக்குது சார். இதுக்கு நாங்கள் கூப்பிடல. ஆமாம், இது இம்மையில் சாப்டர் க்ளோஸ் ஆகும்போது மறுமைக்கு நீ போகணும் அப்படின்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் சொல்லுங்க. நீ என்னை அல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்திடலாம், பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் என்னை அல்லாமல் சொல்லுங்க பிதாவின் இடத்துல வர முடியாது. இம்மைக்கானது மட்டும் இந்த சர்ச்சை நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்போம் என்றால் நாம் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். ஏன் சார் இம்மைக்குன்னு பிடிச்சிட்டான் சார், அவன் மறுமன் ஒன்று இருக்கு விட்டுட்டான் சார். அப்போ யோவான் சொல்றாரு மறுமைன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ அவரை நம்ம பார்ப்போன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள எவனும் அப்படிங்கிறார் அடுத்த வசனம். நீ பாப்ப நம்புறியா? ஆமா. பார்க்கும்போது அவருக்கு ஒப்பா இருப்பா நம்புறியா? ஆமா. அப்ப இப்படி நம்புனா அவர் சுத்தம் உள்ளவரா இருக்கிறது போல இவனும் தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறான். சபை கரைதிரையற்ற சுத்தமான மணவாட்டி சபை அங்க போய் நிக்கணும். அதுக்கு 2 அலங்காரம் தேவை. ஒன்னானது உள்ளான அலங்காரம், இன்னொன்னு சொல்லுங்க வெளியான அலங்காரம். புரியுதா உங்களுக்கு? நீங்க உள்ளான அலங்காரம், அபிஷேகம், ஆவி, கேரக்டர் மோல்டிங் எல்லாம் வச்சிருந்து வெளியான அலங்காரம் இல்லைன்னாலும் கேள்வி கேட்கப்படுவீர்கள். வெளியெல்லா ஆசீர்வாதங்களையும் பொருளாதார பெருக்கங்களையும் வைத்துவிட்டு உள்ள தேரலனாலும் சொல்லுங்க பரிதாபத்துக்குரியவர்களாக மாறுவீங்க. அப்போ இன்னைக்கு கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சுத்தம் இல்லை. ஆமா, சுத்தமாய் நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தா பரிசுத்தம் தானா வந்துடும். பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு யார் வந்துருவாரு சொல்லுங்க? பரிசுத்த ஆவியான அவாய்ட் பண்ணா சொல்லுங்க பரிசுத்தம் போயிரும். புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, பாடல் பிறந்த கதைன்னு கேட்டிருப்பீங்க. இப்போ பாடலுடைய அர்த்தம். ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் பேசுறது நல்லா கவனிக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? ஓ, சுத்தமாய் நடப்பதற்கு சொல்லுங்க சுத்த ஆவி எனக்கு தந்தீங்கன்னா இந்த உலகம் ஃபேஸ்புக்கை காமிச்சு, யூடியூப்பை காமிச்சு, இன்ஸ்டாகிராம் காமிச்சு, டிவியை காமிச்சு உங்களை அசுத்தப்படுத்தும் பொழுது ஆவியானவரே எனக்கு என்ன சொல்லுங்க சுத்தமாய் நடக்கணும். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது இம்மை சம்பந்தப்பட்டதல்ல சொல்லுங்க, இது மறுமை சம்மதி. அவர் இருக்கிறவனமாக ஒரு நாள் அவரை போய் தரிசிப்பேன், அவரை பார்ப்பேன், பார்க்கும்போது அவருக்கு ஒப்பா இருப்பேன். இம்மை மறுமை. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. எத்தனை சன்மார்க்கமாக வாழ்ந்திருக்கலாம். சன்மார்க்கன், துன்மார்க்கன் இல்லை. சன்மார்க்கன்னா டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குறாரு, ஆனால் குடிக்க மாட்டார். எனக்கு தெரிஞ்சவர் கடன் வாங்கிட்டா கடனை திரும்ப கேட்க மாட்டார். நீங்கள் அவர் வீட்டில் போய் சேரை வாங்கிட்டீங்கன்னா திரும்ப வீட்டில் வந்து சேர் கேட்க மாட்டாராம். ரொம்ப வசதியாக போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சன்மார்க்கன். ஆனால் சொல்லுங்க பரலோகம் போக முடியாது. நம்மெல்லாம் துன்மார்க்கன், நம்மெல்லாம் சன்மார்க்கன். ஆனால் துன்மார்க்கன். ஆனால் இரத்தத்தின் கழுவப்படுதலும் அந்த நாமத்தை பற்றும் விசுவாசமும். அவன் புரியுதா? சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் நாவி தந்தருள வேண்டுமே, மாயமனையாவி நின்றும் மனமதை ஆயனை அடைக்கலமே. சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க யாவி நின்றோ மறுபடி சொல்லுங்க. சுய ஆடம்பரம் முற்றும். சார் இன்னைக்கு ஒரு மெசேஜில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையோடு வந்திருக்கிறேன். எத்தனை பேர் நல்ல நிலத்தில் தண்ணியை சொதன்னு ஊற்றி வச்சிருக்கீங்கன்னா நான் விதைக்கிற விதை உள்ளே போய் சொல்லுங்க உள்ளே போய் விழும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ராம
உள்ளே போய் விழுந்தா 100, 60, 30 சொல்லுங்கள் பலன் தரும். நான் கவனிக்கிறீங்களா? பேசுகிற கவனிக்கிறீங்களா? இந்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், அந்த சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன சொன்னேன் சொல்லுங்க. நான் இந்த சரணத்தை சின்ன வயசில் பாடிருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் போது பாட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா பைபிளில் ஆடம்பரம்னு ஒரு சப்ஜெக்ட், லக்ஸரியா வாழ்றன்னு ஒரு சொல்லுங்க சப்ஜெக்ட். எல்லாரும் சொல்லுங்க. சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான அடியார்களே. சார், சில வரிகளை சும்மா பாடக்கூடாது. அப்போ ஆடம்பரம்னு பைபிளில் ஒரு லைஃப், ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. லக்ஸரியான லைஃப்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த சப்ஜெக்டை முடிச்சோடனே சூப்பர் நேச்சுரல் மணியை குறித்து ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார். அதனால் அதை பேசுறதுக்கு முன்னாடி இதை பேசுவது ரொம்ப அவசியம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல தேவனுடைய அற்புத கரத்தின் வல்லமைகளை எத்தனை பேர் வாழ்க்கையில் ருசிக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்க? அப்போ இந்த 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 இதில் உங்களை சீர்படுத்திக்கொள்ளும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுய ஆடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேண்டுமே, தயம் தாழ்மையின் ஆவி தந்தருள மாயமான யாவி நின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயமான உலகத்துல மாயமான காரியங்கள் இருக்குது. அதுல மனசு உள்ள சொல்லுங்க இழுக்குது. அப்போ நம்ம ஜெபம் பண்றோம், மாயமான காரியங்கள் இருந்து சொல்லுங்க எங்க மனசை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அயனே அடியார்களின் அடைக்க. புரியுதா? பாட்டு அர்த்தம் புரியுதா? ஒரு ஆமென் சொல்லுங்களா? ஆமென். அப்போ நீங்க ஆடம்பரமே பேசுறீங்க, அப்புறம் சுட்டரிக்கணுங்கிறீங்க. என்ன சார் சொல்றீங்க? அது வெறும் ஆடம்பரம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, சுய ஆடம்பரம். எல்லாரும் சொல்லுங்களேன். வேகமாக சொல்கிறேன், பெரிய பெரிய சக்ஸஸ்குள்ளே கொண்டு போகிற ஒரு ஆலோசனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு 4 எதிரிகள் இருக்கிறாங்க, மனசில் வாங்கி வச்சுக்கோ. உங்களுக்கு எத்தனை எதிரிகள் இருக்காங்க சொல்லுங்கள்? நான் ஒரு மனுஷனுக்கு, உங்களுக்கு வேண்டாம், ஒரு மனுஷனுக்கு 4 எதிரிகள் இருக்கிறாங்க. எதிரி சொல்லுங்கள் பிசாசு, 2வது எதிரி உலகம், 3வது எதிரி சொல்லுங்கள் மாமிசம், 4வது எதிரி சுயம். எத்தனை பேருக்கு மண்டைக்குள்ள போணுச்சு? எத்தனை பேருக்கு கவனிச்சிங்க? இதை மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் இது என்ன நம்ம வாழ்க்கையில் எது போராடுனே தெரியாது அவனுக்கு. உன் வாழ்க்கையில் எது போராடும்? 4ல் 1 தான் போராடும். எல்லாரும் சொல்லுங்க, 4ல் 1 போராடலாம், 4ம் போராடலாம். ஆனால் அந்த 4 தான் போராடும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் 4 தான் போராடும். டக்குன்னு சொல்லுங்க. 1 வாழ்க்கையில் போராடுறது எதாக இருக்கலாம் சொல்லுங்க? பிசாசு. எல்லாரும் சொல்லுங்க பிசாசு. 2வது சொல்லுங்க உலகம், 3வது மாம்சம், 4வது சுயம். இதை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை சக்சஸ். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்ல. ஃபுல் கேம்பில் பேச வேண்டியதை வேகமாக திணிக்கிறவங்க மனசுக்குள்ள உள்ள போகட்டும். கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமோ, ஒரு அல்லேலுயாவோ, ஒரு ஆமேனோ சொல்லி இருக்கிறேன்னு உங்க வருகையை பதிவு செய்து கொள்ளுங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு கர்த்தருடைய இரத்தம் உங்க மேல தெளிக்கப்பட்டபடியால உங்களுக்கு விரோதமாக பிசாசால் செயல்பட முடியாது. அப்போ ஒரு மனுஷன் என்னைக்கு ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லும் போது பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டு. ஒரு மனுஷன் இயேசுவை துதிக்க, ஜெபிக்க, ஆராதிக்க ஆரம்பிச்சா அவன் வாழ்க்கையில் எது செயல்படுறதில்ல சொல்லுங்க? டக்கு டக்கு. எது செயல்படாது சொல்லுங்க? பிசாசு செயல்படாது. 2வது எல்லாரும் சொல்லுங்க, 2வது உலகம். உலகத்துல பாவம் வந்தோடனே கர்த்தர் உலகத்தை எரிஞ்சிட்டாரு சொல்லுங்க, சபிச்சிட்டாருல. அந்த உலகத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. அதுவும் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க உலகத்திலேருந்து வெளியே எரிஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க. அதனால தான் திடீர்னு சொல்லுவோம், நாமெல்லாம் அவங்கள மாதிரி கிடையாது. நாமெல்லாம் யாரு மாதிரி கிடையாது அப்படின்னா என்ன? அவங்கன்னா யாரு என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? அவங்க உலகத்தான். அதனால என்ன வேணாலும் நான் உலகத்தான் சொல்லு. நீ சொல்றது இல்லையோ, சரி சொல்றது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ற ஆட்களை வச்சுக்கிறேன். சொல்லுங்க, சொல்லிருக்கீங்களா? அப்படி சொல்லுங்க. அவங்க யாரு சொல்லுங்க? அவங்க உலகத்தான் சார். அப்புறம் இது செய்வாங்க, அது செய்வா. நான் உலகத்தான் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த உலகத்துல தான் வாழ்ந்தாலும் அந்த உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை இணைஞ்சிட்டாரு, வேறு பிரிச்சுட்டாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க.
இந்த 2 எதிரியும் வெளியே இருக்கிறது. சார் நான் பேசுற மேட்டரை கவனிச்சுங்க. இந்த 2 எதிரியும் வெளியே இருக்கிறது. என்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தார்கள், அந்த எகிப்தின் வல்லமை அவருடைய வாழ்க்கையில் இணைஞ்சிட்டே இருந்துச்சு, வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. அதுக்கு பேர் உலகம். எகிப்தில் ஒருத்தர் இருந்தான், அவன் பேரு பார்வோன். பார்வோன்னா சொல்லுங்க, பிசாஸ். ஈஸியா புரியுதா? இப்போ என்றைக்கு மோசே தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அப்போ எங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க? எகிப்து என்கிற உலகத்தில் இருந்தும் பார்வோன் என்கிற பிசாசிட்டர். அதே போலதான் யார் ரட்சிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு இந்த 2 போராட்டமும் கிடையாது. நீங்க நம்பலாம், நம்பாம போகலாம், ஆனா இதுதான் சத்தியம். என்ன போராட்டம்? உலகம் தருகிற போராட்டமோ பிசாசு தருகிற போராட்டமோ உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கு கிடையாது. உண்மையாய் ரட்சிக்கப்படாம சும்மா பேரளவுக்கு இருக்கிறவனுக்கு பிசாசு இருக்கும், நைட்டு வரும், அமுக்கும், தள்ளும், என்ன வேணாலும் செய்யும். ஆனா ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில பார்வோனும் எகிப்தும் வேலை செய்ய முடியாது. இது 2 வெளியே இருக்கு, அடுத்தது 2 உள்ள இருக்கு. நீங்கள் தினந்தோறும் ஜெயிக்க வேண்டியது பிசாசோடு அல்ல. நீங்க டெய்லி காலைஞ்சு பிசாசோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை, உலகத்தோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. 2 உள்ள இருக்கு. என்ன சொல்லுங்க? 3வது மாம்சம். எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லுங்களேன், சொல்லுங்க. இதை புரிஞ்சிட்டுனா லைஃப் நல்லா இருக்கும் சார். அதுதான் சொல்ல வரேன். உங்க வாழ்க்கையை பிரைட்டா மாறிடும். ஆமா, போராட்டமே இருக்காது. மாம்சம். மாம்சம்னா என்ன? நம்ம சரீரம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சரீரம். மாம்சம்னா இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், கேரக்டர். இந்த கச்சிப்பை தண்ணிக்குள்ள போட்டேன், சொல்லுங்க. இப்போ என்ன ஆயிட்டு? கச்சிப்பு எப்படி ஆயிட்டு? சொல்லுங்க. கச்சிப்பு தண்ணி ஆயிட்டு. கச்சிப்பு எப்படி ஆயிட்டு சொல்லுங்க. ஆனா வெளியே எடுக்கிறேன், இப்போ கச்சிப்பு எப்படி ஆயிட்டு சொல்லுவீங்க? ஈரமா இருக்கு. கச்சிப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. சார் தண்ணிக்குள்ள இல்லையே. தண்ணிக்குள்ள இவ்வளோ நேரம் இருந்ததுனால தண்ணியை விட்டு வெளியே எடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கச்சிப்புல என்ன இருக்கு? ஈரம் இருக்கு. அதே போல நீங்க இவ்வளோ நாள் பாவத்தில் இருந்தீங்க, பாவத்தில் இருந்து தூக்கி மீட்டு ரட்சிக்கிறவர் தான் இயேசு. உங்களை மீட்டு எடுத்தாலும், இந்த இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்தாலும் ஒரு கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் சொல்லுங்க மாம்சம். பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்க, பாவம் மன்னிப்பின் சந்தோஷம் கிடைச்சிட்டு. ஆனா இந்த ஈரம் இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு பேர் மாம்சம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவகாரம், இச்சை, கோபம், களியாட்டு, பகை அப்படின்னு சொல்லி கலாத்தியர்ல அடுக்குறாரு. இது எங்க இருந்து வந்துச்சு? இது உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சு இல்ல, இது மொத்தமா உங்க சந்ததியில ஜீன்ல எல்லாரும் எங்க உட்கார்ந்துருந்தாங்க சொல்லுங்க? பாவத்துல ஊறி கிடந்ததுனால, அதுல இருந்து நீங்க வந்ததுனால, இது உங்க ரத்தத்துல கலந்திருக்கிறது. இது உங்க கேரக்டர். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுங்க? மாம்சம். புரியுதா உங்களுக்கு? மாம்சம் என்னன்னு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? மனசுல போதா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ நீங்க டீல் பண்ண வேண்டியது எதை சொல்லுங்க? சபைக்குள்ள வாங்க, வேதத்தை கேளுங்க, ஜெபிங்க அப்படின்னு சொல்லதெல்லாம் எதை மோல்டு பண்ணுவதற்கு என்றால், எதை சீர்படுத்துவதற்கு என்றால் சொல்லுங்க, இதுவரை ஊறி கிடந்த உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளை அப்படியே வேரோடு புடுங்கி எறிந்து, அடுத்தது ஆவி மனிதனாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், அப்படியே கேரக்டரே மாறுது. சபைக்குள்ள வந்தா கேரக்டர் மாறணும். எத்தனை பேருக்குள்ள மாறிட்டு இருக்கு? மாறலனாலும் பரவாயில்ல, இப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்னுடைய சுவாபம் சொல்லுங்க மாறிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதான் சாட்சி. பழைய ஆளு வேற மாதிரி சார், அவன் தூக்கி சாப்பிட்ருவான். இப்போ வேற மாதிரி இருக்கான் சார். சார் இதெல்லாம் நீங்க அந்த சிஸ்டர்கிட்ட பேச முடியாது. அப்புறம் உங்க அப்பா, உங்க அம்மா, அவங்க தாத்தா, மொத்த ஃபேமிலியும் தோண்டி எடுத்துன்னு அந்த சிஸ்டர். ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ உங்க ஃபேமிலி மட்டும் தான் டீல் பண்ணுது. சார் வருது ஏதோ சொல்லுங்க, ஏதோ ஒன்று ஆவியானவர் உள்ள இருந்து இதை செய்யக்கூடாது, இதை செய்யின்னு அந்த கேரக்டர் இணைஞ்சிட்டே இருக்காரு, மோல்டு பண்ணிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மாம்சம் இருக்காது, என்னுடைய சாயல் மறைந்து தேவ சாயல் வந்துவிடும். எத்தனை பேருக்கு உள்ள புரியுது? இது சபையில் நடந்து கொண்டிருக்க வேலை. இது 3வது. நீங்க டீல் பண்ண வேண்டியது மாம்சத்தை. 4வது ஒன்று இருக்கான் பாருங்க, சொல்லுங்க. இந்த 2ஐயும் முதல் 2 பார்த்தீங்களா, அது வெளியே. இந்த 2 தான் ஒருத்தனை வந்து நாசமாக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து ஓடி வந்தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எப்பா பார்வோனை பார்த்து சொன்னார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பது இல்லை. இனி உன் வாழ்க்கையில பிசாசுக்குங்கிற
பேச்சுக்கு இடம் இல்லடா, வெளியே உன்னைய கூட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்களா. அதுக்குள்ள எங்க மாட்டிக்கிட்டாங்க சொல்லுங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் மாட்டினதுக்கு காரணம் இவங்க எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் சொல்லுங்க, அந்த எகிப்தினுடைய கேரக்டர் என்ன செய்யல, மாறல. அடுத்தது சுயம்ங்கிறது என்ன செய்யல, மாறல. மாம்சம்னா என்னன்னு புரிய வச்சுட்டேன். சுயம்னா ஒன்னே ஒண்ணுதான், நான். எல்லாரும் சொல்லுங்க, சுயம்னா என்ன சொல்லுங்க, நான். நான் அப்படின்னா என்ன இருக்கு சொல்லுங்க, சுயம் இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க, என்னைய பார்த்து நான் எவ்வளவு பெரிய ஆளு. இந்த நானை மாற்றுவதற்காக 40 வருஷம் பெண்டன்னு முத்தினார். சொல்லுங்க, எதை மாத்தணுங்கிறதுக்காக சொல்லுங்க. நான் எப்படி, என் பிள்ளை எப்படி, என் பிள்ளைகளை நீங்க இப்படி வனாந்திரத்தில் போட்டு வச்சிட்டீங்களே, டேங்கப்பா உன் பிள்ளை மேல உனக்கு இவ்வளோ கரிசனையா, அப்போ ஒன்னையே விட மாட்டேன், உன் பிள்ளை நினைச்சுவேன், காணான்னு கூட்டு போவேன் அப்படின்ட்டாரு. சார், நான் என் குடும்பம். இப்போ நம்ம பாட்டுக்கு வரலாம். இப்போ நாளைக்கு விளக்கம் கொடுத்துட்டேன்னா பிசாசு சொல்லுங்க, உலகம், மாம்சம், சுயம். இப்போ சுயம்னா என்னது, நான். இப்போ சுய சொல்லுங்க, ஆடம்பரம்னா இப்போ நான் ஒரு ஒரு ஆசையில, நான் என்கிற ஆசையில என் வாழ்க்கையை எப்படி மாத்துறேன் சொல்லுங்க, ஆடம்பரமா மாத்துறேன்ல. இதுதான் அனைவருடைய வாழ்க்கையை அழிவுக்குள்ள சொல்லுங்க கொண்டு போகுது. நான் இப்படி வாழ்வேன், நான் இப்படி செய்வேன், நான் இப்படி பண்ணுவேன், நான் என். புரிஞ்சா? ஆனா ஏன் இந்த நான் மேல அவருக்கு அவ்வளவு கோபம் அப்படின்னா, நம்ம நானே சொல்லக்கூடாது, என் பிள்ளைனே சொல்லக்கூடாது, அவர் ரொம்ப கோபம் வந்துடும். நான் சொல்லக்கூடாது, அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அவர்கிட்ட சொல்லணும், நான் அல்ல. சொல்லுங்க, உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். வாய தரங்களேன், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு என் பலவீனத்தில் உம்பளமோ பூரணமாய் கீழ ரகரா பலவீனத்தில் சார், எந்த மனிதன் நான் செய்து விடுவேன், நான் பார்த்து விடுவேன், நான் முடித்து விடுவேன், அவனுக்கு கிருபை கிடையாது. எனக்கு ஒன்றும் இல்லை சார், உங்க கிருபை எனக்கு வேணும். ஏன்னா நான் என்னால் முடியலை, என்னால் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பலவீனமானவன், நான் வெறுமையானவன் போது அவர் இப்போ அவனை ஆட்கொள்ளுவாரா, அவர் இப்போ அவனை ஆளுகை செய்வாரா, அவர் அவனை அலங்கரிப்பாராம், அவர் அவனை ஆடம்பரமா மாற்றுவாராம், அவர் அவனை லக்ஸரியா கொண்டு வருவாராம். சொல்லுங்களேன், கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும். வேணும் கேட்கலாமா, கிருபை எனக்கு வேணும், இன்னும் கிருபை எனக்கு. சொல்லுங்க குடும்பத்துக்கு உங்க கிருபை. ஓ ரகலா கிருபை. எத்தனை பேருக்கு போகுது உள்ள? நான் என்று சொல்லும்போது அவர் வெளியே நின்று விடுவார். ஆனால் நான் அல்லன்னு சொல்லும்போது கிருபையை கொடுத்து அலங்கரிச்சு அவனை ஆசீர்வதிச்சு அவனை லக்ஸரியா கொண்டு போகும்போது இப்போ இவன் என்ன செய்வான்? நான் இல்லை சார் இந்த உயர்வுக்கு காரணம் அவர்தான், அவரை காண்பிச்சிருவான். ஒரு மனுஷனை அழைச்சதுக்கு காரணம் உன்னை காண்பிக்க அல்ல, உங்களை காண்பிக்க அல்ல. சொல்லுங்க, என் வாழ்க்கையில அவரை காண்பிக்க. அதுக்கு தான் இந்த நான். நீயா செஞ்சிட்ட? நான் படித்தேன், நான் வேலை பார்த்தேன், நான் சம்பாதிச்சேன், நான் பண்ணேன், அப்படியாப்பா அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியா, சரி அப்படின்னு நினைச்சிருவாரு, கையை கழுவிடுவாரு. அது போகிற வரைக்கும் 40 வருஷத்தில் போட்டு வச்சுட்டார் சார். அப்போ நிறைய பேர் நான் என்னை இப்படியாக வைக்க வேண்டும். ஏன்னா நான் ஒரு யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 100 பேர் எனக்கு முன்னாடி இருக்கிறான். ஆமாம், ஸ்கூலில் இருப்பான், காலேஜில் இருப்பான், பக்கத்து வீடு, ஏற்ற வீடு,
அப்புறம் சொந்தக்காரன், மாமா, மச்சான், எவ்வளோ பேர் தான் மொத்தமே சொல்லுங்க? மொத்தம் உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற எத்தனை பேர்? ஒரு 100 பேர். அந்த 100 பேருக்கு முன்னாடி நான் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் சுய, அதுக்கு ஆமேன்னு சொல்லக்கூடாது, ஆமாம், அதுக்கு பேர் சுய ஆடம்பரம். நான் இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் தனக்கு முன்னாடி இருக்க ஒரு 100 பேருக்கு முன்னாடி நான் வாழ்ந்துடணும், நான் என்னைய காமிச்சிடணும். இன்னைக்கு இந்த உலகம் அந்த 100 பேருக்கு முன்னாடி நான் யாருன்னு காமிக்க செயின் அத்துறான். ஆமா, செயின் அத்துற குரூப்பு, செயினை வைக்கிற குரூப்பு, ஆமா, அடிக்கிற குரூப்பு, கொள்ளடிக்கிற குரூப்பு, கொலை செய்யற குரூப்பு, கடன் வாங்குற குரூப்பு, எல்லா குரூப்புக்கும் ஒன்னே ஒண்ணுதான், நான் யாருன்னு இப்போ சொல்லுங்க. என் மாமியாருக்கு காமிக்காம நான் விடவே மாட்டேன், மச்சானுக்கு நான் காமிக்காம விடவே, என்னை சுற்றி இருக்க 100 பேருக்கு நான் சார், அதான் அதுக்கு பேர் தான் என்ன ஆடம்பரம் சொல்லுங்க? சுயாடா. நான் என்னைய காமிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஊழியத்துக்கும் பொருந்தும், ஊழியக்காரனுக்கும் பொருந்தும். ஏங்க இதை சரிங்க, நான் யாருன்னு காமிக்க, நான் எப்படியாவது ஊழியத்தை சாதிக்கும், நான் எப்படியாவது ஊழிய சார் உன்னே காமிக்க நீ கிடையாது. அவரு உங்க வாழ்க்கையில வந்து அவரை காண்பிக்கணும். அவரு உங்க வாழ்க்கையில அவரை காமிக்கலாம் விட்டுருங்க. ஆமா, சில பேருக்கு கடன் வாங்கியாவது அவரை காமிக்க நினைக்கிறாங்க. அதாவது வானத்துல இருந்து ஒண்ணு அக்கினி இறங்கணும், அக்கினி இறங்கலங்கிறதுக்காக மண்ணெண்ணெய் வாங்கி நினைச்சிட கூடாது. குளத்து விட்டு அல்லேலூயா அல்லேலூயா இறங்குது பாருன்னு சொல்லுங்க. மண்ணெண்ணெயை ஊத்துற ஆளு நீ, அக்கினி இறங்கலன்னா விட்டுரு. அவர் உன் வாழ்விலே மகிமைப்படவில்லை என்றால், இந்த பாத்திரத்தின் மூலம், இந்த வாழ்க்கையின் மூலம், இந்த குடும்பத்தின் மூலம் அவர் மகிமைப்படவில்லை என்றால் அமைதியாய் காத்துரு. அதற்குள்ளாக மண்ணனை வச்சு பத்த வச்சு கர்த்தருடைய மகிமை என்று சொல்லி எரிஞ்சிடாத, காண்பிச்சிடாத. அப்படின்னா நீ ஏதோ ஒன்னைய காமிக்க ரொம்ப விரும்புற, உன் பேரை, உன் குடும்பத்தை, உன் புகழை நீ காண்பிக்க விரும்புற. அதுக்கு பேரு சுய ஆடம்பரம், சுயத்துல செய்வது. ஆவியானவர் சொன்னாரு, அவர் வருவாரு சொல்லுங்க, அவருடைய கிருபையை தருவாரு, அவரே சொல்லுங்க செய்வாரு, அவரே எண்ணில் நம்மில் நம்முடைய கிரேட்டரா ஊழியத்திலே அவரே தன்னை மகிமைப்படுத்துவார். எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வர விரும்புறீங்க? எல்லாம் கையை தட்டலாமா? கையை தட்டுனா. எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.